Hi everyone. Last video division of a polynomial examples லாம் பார்த்தோம். இப்போ exercise 14.3 பார்க்கலாம். Page number 227ல இருக்கு. அதில் first sum. அதில் 5 divisions இருக்கு. Carry out the following divisions. First one 28x power 4 divide 56x. Second one minus 36y cube divide 9y squared. Third 66p q squared r cube divide 11q r squared. Fourth 34x cube y cube z cube divide 51xy squared z cube. Fifth 12a power 8 b power 8 divide minus 6a power 6 b power 4. Solution பார்க்கலாம். First one பாருங்க 28x power 4 divide 56x. இதை நம்ம 2 waysல செய்யலாம். இப்படி டைரக்டாவும் நம்ம வந்து கேன்சல் பண்ணி செய்யலாம் டேபிள்ஸ் வச்சு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ட்ரீ மெத்தடில் சொல்லி கொடுத்துருங்க. 28 56க்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து கேன்சல் பண்ணி அப்படியும் செய்யலாம். நம்ம டேரெக்டாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ எது சிம்பிளாக இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. இதை 2 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2 4 2s are 8. இதையும் 2 டேபிளில் போடுங்க. 5 எடுத்துக்கோங்க. 2 2s are 4 1 இருக்குது 16 8 2s are 16. அகெயின் 2 டேபிளில் போட்டோன்னா வரும் 7 2s are 14 1 2 is 2 4 2s are 8. அகெயின் 7 டேபிளில் போட்டோன்னா 2 7s are 14. இப்போது என்னெல்லாம் இருக்குது இங்கே அதே மாதிரி எக்ஸ் ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸை கேன்சல் பண்ணால் எக்ஸ் பவர் 3 வரும். இப்போது நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் மட்டும் இருக்குது, டினாமினேட்டரில் 2 மட்டும் இருக்குது. இப்போ எக்ஸ் கியூப் பை 2 இல்லைனா 1/2 எக்ஸ் கியூப். இதான் ஆன்சர். செகண்ட் ஒன் மைனஸ் 36y கியூப் டிவைட் 9y ஸ்கொயர். இது அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 36y கியூப் டிவைட் 9y ஸ்கொயர். இதில் 9 36 கேன்சல் ஆகும். அப்படி தானே 1 9 is 9 4 9s are 36. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்டும் இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் க்யூப் இருக்குது. கேன்சல் பண்ணோன்னா ஒய் மட்டும் வரும், 3 மட்டும் கேன்சல் ஆகும். மைனஸ் இருக்குது 4 இருக்குது ஒய் இருக்குது. இப்போ மைனஸ் 4y. டினாமினேட்டரில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் 4y தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் 66p q ஸ்கொயர்டு ஆர் க்யூப் டிவைட் 11q r ஸ்கொயர்டு. இங்கே 11 66 கேன்சல் ஆகும். 1 11 is 11 6 11s are 66. 11 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். க்யூவும் ஒரு க்யூவும் கேன்சல் ஆகும். ஆர் ஸ்கார்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு ஆர் மட்டும் இருக்கும். டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் நல்லா இருக்குது. 6 இருக்குது, பி இருக்குது, ஒரு க்யூ இருக்குது, ஒரு ஆர் இருக்குது. இப்போ 6p QR இதான் ஆன்சர். ஃபோர்த் 34x cube y cube z cube divide 51xy squared z cube. 34x cube y cube z cube by 51xy squared z cube. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 34ம் 51ம் 17 டேபிளில் போகும். நீங்கள் வந்து டேபிள்ஸ்லாம் நல்லா மெமரி பண்ணியிருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். 2 17s are 34 3 17s are 51. எக்ஸ் கேன்சல் பண்ணால் இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்கும். இங்கே ஒய் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் ஒய் இருக்கும். இசட் கியூப்பும் கேன்சல் ஆகிடும். இப்போது என்னெல்லாம் இருக்குது? 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, y இருக்குது, பை 3. இப்போ வந்து 2/3 x square y. இதான் ஆன்சர். 12a power 8 b power 8 divide minus 6a power 6 b power 4. இப்போ 12a power 8 b power 8 by minus 6a power 6 b power 4. இது கேன்சல் பண்ணலாம். 6 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 6 6 2 6 are 12. a power 6 கேன்சல் பண்ணலாம். இங்கே a power 2 இருக்கும். ஏ வந்து இங்கே 8 டைம்ஸ் இருக்குது, இங்கே 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் உள்ள ஏ கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே அதே மாதிரி பி வந்து பி பவர் 4 கேன்சல் பண்ணலாம், இன்னொரு பி பவர் 4 இருக்கும். அப்போ என்ன இருக்குது? 2a ஸ்கொயர்டு பி பவர் 4 பை இங்கே டினாமினேட்டரில் -1 மட்டும் இருக்குது. இப்போ என்ன இருக்குது? -2a ஸ்கொயர் பி பவர் 4. இதான் ஆன்சர். Thanks for watching.